குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இதுக்கு யார் பரிவட்டம் கட்டணும்? விஜய் தானே கட்டணும். விஜய் கட்டியிருந்தா இது எங்க ரீச் ஆயிருக்கும். ஏன் விஜய் வந்து அந்த பரிவட்டம் கட்டல? அப்ப ஜோசப் விஜய்ன்றது நீங்க அங்க பதிவு பண்றீங்களா? அப்புறம் வெறும் அறிக்கையில மட்டும் நாங்க மத சார்பினை பேசுறீங்கன்னா நம்ம தான் பெரியார் திடலே பார்த்தோம்ல சார். திபுன்னு வரீங்க, திபு கொண்டு வந்து வைக்கிறீங்க, திபுன்னு ஓடுறீங்க. எதுக்குன்னு கேட்குறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்படி என்ன நீங்க வந்து அவ்வளோ சரி வந்து நீங்க பத்திரமா நீங்க சினிமாலே இருங்க. எதுக்கு அப்படி வந்து மக்களுக்கு நீங்க வந்து நன்மை செய்யணும் நீங்க வரீங்க? நான் கேட்குறேன். புஷியானந்த் தெரியும். புஷியானந்த் வந்து பார்த்தா வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு சொல்லுங்க. அடுத்த மும்மத முறைப்படி நடக்குதுல்ல, அங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வந்து முக்கிய நிர்வாகியாக இவங்க அறிவிச்சாங்க. கரெக்டுங்களா? அவங்க எங்க? அவங்க உட்காந்துருக்கணும்ல அங்க. விஜய் அவர்களை புஷியானந்த் ஏற்கிறான்னு சொல்ல வரீங்களா? அதான் உண்மை. இதான் உண்மை. புஷியானந்துக்கு அங்க முக்கியத்துவம் இருக்கு. புஷியானந்த் தான் எல்லாம் பாத்துக்க போறாரு. கட்சியை ஒட்டுமொத்தமா அவர் தான் நிர்வாகம் பண்ண போறாரு. விஜய்க்கு எதிரி புஷியானந்த். புஷியானந்த் தான் அவர் என்னன்னு கேட்டா இது ஒரு பார்ட் டைமா பண்ண விரும்புறாரு. சினிமா விட்டு அவருக்கு விலகணுன்ற எண்ணம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். பவர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஆயிட போறாரு விஜய். தான் கவலை இங்க எல்லாம். நான் நியாயமா தான் பேசுவேன். நீங்க எதிராக பேசுறது எந்த பைத்தியக்காரன்னு நினைச்சா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் பேசுவேன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு பூஜை இன்னைக்கு பிரம்மாண்டமா பூஜை போட்டிருக்காங்க. அதாவது மூன்று மதம் சார்ந்து இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க. இந்த பூமி பூஜை இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயும் போட்டா இருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி மும்மதம் சார்ந்து ஒரு பூஜை தெரியல, புதுசா ஒரு அரசியல் கொண்டு வர நினைக்கிறேன். அப்படி என்ன பண்ணுவாங்க அந்த சாங்கியம் கூட. மும்மதம்னா அங்கே யாரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய மதகுரு யாரும் நம்ம பார்க்கல. அதை தாண்டி வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க கூட யாரும் வந்து பாதிரிமார்கள் யாரையும் பார்க்கவே இல்லை. நம்ம இவங்க இருந்தாங்க. இந்து சம்பிரதாயம் எப்படி பண்ணுவாங்க இல்லையா, சடங்கு சம்பிரதாயம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நம்ம குருக்கள் மாதிரி அவங்கள பார்த்தோம். அவரை வந்து ஒருத்தர் பேட்டியை கொடுத்தாரு. ஏதோ சொல்லியிருக்கிறாங்க மதம் சார்ந்து கேட்டால் ஒரு வேளை அரசு ஒரு வேளை இந்த கட்சிக்கு வந்து ஒரு மத சாயம் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த பந்தக்கால்லாம் யார் பண்ணுவாங்க, பந்தல் கால் நடுவிழாலாம் யார் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து இந்துக்கள் தான் பண்ணுவாங்க. அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பண்ணிருக்கலாம். தெளிவா இருக்காரா இப்படி விஜய்? தெளிவாக எங்கே இருக்குது, மறுபடியும் குழப்பமாக தானே இருக்குது. மும்மதம் சார்ந்த சடங்குனால அது எப்படி பண்ணாங்கன்றது யாரும் இப்போ வரும்போது எல்லா மதத்தையும் அனுசரிச்சு போறேன் அப்படின்றதானே வெளிப்பாடு. அது ரைட்டு. பட் அந்த மும்மதம் சார்ந்த அந்த விழான்றது வந்து எப்படியானதுன்றத விளக்கவே இல்லையே அதுக்கு முன்னாடி. மும்மதம் சார்ந்துனா என்ன செய்வாங்க அப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும்ல. பந்தக்கால் நடும் விழா சின்ன பிரேயர் பண்ணிருப்பாங்க சார். இப்ப கிறிஸ்தவ முறைப்படி ஒரு சின்ன பிரேயர், மாதிரி அதே மாதிரி இஸ்லாமிய முறைப்படி ஒரு சின்ன ஒரு ஓதுவாங்க சொல்லுவாங்க. அது கூட அந்த மாதிரி எதுவும் நடந்ததா இது வரைக்கும் காணொலி எதுவும் வரவே இல்லையே. ஆனா இல்ல செய்தி கூட வரலையே. ஆமா, இந்துக்கள் முறைப்படி பண்ணாலும் பெருசா தெரியுது. அந்த அதுதான் அந்த தலையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ பரிவட்டம் கட்டுறது, அதெல்லாம் தான் நம்ம முதல் முறை பண்றது, அதெல்லாம் தான் பார்த்தோம். சரிங்களா? அப்படியே கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பரிவட்டம் யார் கட்டணும், யார் கட்டுவாங்க நீங்க சொல்லுங்க. ஊர்ல வந்து ஒரு பரிவட்டம் கட்டுறாங்க, யாரு கட்டுவாங்க? ஒரு தலைவருக்கு. அந்த ஊர்ல முக்கியஸ்தர் யாரோ அந்த விழாவுக்கு வந்து யார் முதன்மை பங்கு வைக்கிறோமோ அவங்களுக்கு தான். இதை சொன்னா கூட இவனுங்க எல்லாம் நம்மள வந்து நியாயமா பேசிட்டு இருக்கிறேன் நான். இதுக்கு யார் பரிவட்டம் கட்டணும்? விஜய் தானே கட்டணும். ஆமா, விஜய் கட்டியிருந்தா இது எங்க ரீச் ஆயிருக்கும், எவ்வளவு தூரம் போயிருக்கும், உலகம் முழுவதும் போயிருக்கோம்ல. ஏன் விஜய் வந்து அந்த பரிவட்டம் கட்டல? படத்துல கூட பல விஷயங்களை அவர் பார்த்துருக்கோம்ல. இந்துக்கள் கோயிலுக்கு போறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். படத்தை விட்டுருங்க. ஒருவேளை தவிர்த்திருக்கலாம்ல சார். அதுதான் இப்ப ஒரு மதச்சாயம் பூசுவாங்கல்ல, அதனால கூட தவிர்த்திருக்கலாம்ல. இப்போ ஏற்கனவே இருக்கு. இவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி புஷியானந்த் வந்து ஒரு பினாமியா நாமினேட் பண்றாரு. இவர் அரசியல் கட்சி ஒரு பேர்ல இருக்கு. ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் இருந்தது இல்லையா, அதே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா தொடங்கி அது முழுக்க வந்து புஷியானந்த் கிட்ட ஒப்படைக்கிறாரு. புஷியானந்த் தான் இருக்கிறாரு. புஷியானந்த் ஒரு பினாமியா தான் இருக்கிறாரு. யாருக்கு யார் பினாமின்றதே தெரியல, அது வேற விஷயம். சரிங்களா? அவர் முழுக்க அவர் தான் வந்து எல்லாமே சொல்லும் போது அதனாலதான் இரண்டாம் கட்ட தலைவர் யாருமே பொதுச் செயலாளர் தான் சார். அது அப்படிதானே இருக்கு. நீங்க கட்சியோட பொதுச் செயலாளர் இருங்க, நீங்க தலைவர். இந்த பூமி பூஜை வந்து பந்தக்கால் விழா முதல் மாநாட்டோட பந்தல். இதுக்கு யார் வந்து பரிவட்டம் கட்டணும், யார் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் நடும் விழால வந்து யார் இருக்கணும்? அங்க புஷியானந்த் இப்போ இருக்கிற இடத்துல யார் இருக்கணும்? புஷியானந்த் பக்கத்தில் இருக்கட்டும் சார். இன்னும் கூட ஒரு 2-3 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்களா? புஷியானந்த் இருக்கிறாரு. ஆமா, புஷியானந்த் கூட இருக்கிறவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க யாரு? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் அறிவிக்கல. ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? புஷியானந்த் தெரியும். புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு? சொல்லுங்க. விஜய் அறிக்கை விட்டுருக்காருல்ல,
ஏன் விஜய் வந்து இல்ல ஒருவேளை மாநாட்டுக்கு அறிவிக்கலாம்ல சார்? சார் அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, மாநாட்டில் நீங்க என்னன்னா வந்து பண்ணுங்க, என்னன்னா பேசுங்க, அதெல்லாம் வேற. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் நீங்க வரல? இந்த கால்கோள் விழா, இந்த பந்தல் கால் நடும் விழா இருக்குல்ல, இந்த விழாக்கு நீங்க ஏன் வரல? இல்ல ஒருவேளை இன்னைக்கு இப்போ நீங்க தான் சார் பண்ணிருக்கணும். இல்ல சார், இன்னைக்கு 69 பட பூஜை, அதுல கலந்துக்கலாம்ல? அப்ப எதுக்கு உங்க அரசியல் கட்சி? அப்ப எதுக்கு உங்க அரசியல் கட்சி? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? பந்தல் கால்ல 4 காலம் வந்து ஒரே இடத்துல இருக்கணும். புரியுதுங்களா சொல்றது? ஆமா. 2 கால் அங்க இருக்கு, 2 கால் இன்னொரு இடத்துல இருக்கு, சினிமாவில் இருக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பகிரங்கமா சார் எங்கெங்க எதெல்லாம் வந்து பேசும் பொருளாதோ அதெல்லாம் உடைக்கணும் ஆண்டனி. நான் நியாயமா தான் பேசுவேன். நீங்க எதிராக பேசுறது எந்த பைத்தியக்காரன்னு நினைச்சுன்னா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் பேசுவேன். நீங்க அங்க பரிவட்டம் கட்டி நீங்க அந்த பந்தல் கால் வந்து அந்த விழால இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும். ஒரு மரியாதை நீங்க சொல்லுங்க. உலகம் முழுவதும் எப்படி இருந்திருக்கும்? தலைமைச்சதில் அவர் தான் வந்திருப்பாரு. அதான் சொல்றேன். நேத்து வரைக்கும் விஜய் அவர்கள் கலந்துக்குவார் அப்படிதானே சார்? அதுதான் நான் கேட்கிறேன். அங்க சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்படுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வருதா இல்லையா? பேசுறாங்களா இல்லையா? அப்ப ஜோசப் விஜய்ன்றது நீங்க அங்க பதிவு பண்றீங்களா? அப்புறம் வெறும் அறிக்கையில மட்டும் நாங்க மத சார்பினை பேசுறீங்கன்னா, இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த பந்தல் கால் நடும் விழாவே அவசியம் இல்லையே, எதுக்கு பண்றீங்க? நீங்க வரல, அப்ப நட வேண்டாம், அது செய்ய வேண்டாமே. அது நடலன்னா அப்புறம் திராவிட கட்சி பேசுவீங்களா? அது ஒரு காரணம் இருக்கு. எத்தனையோ மாநாடு எல்லாம் நடத்திட்டு, இப்போ விசிகா கூட மாநாடு நடத்தினாங்க. அவங்க என்ன பந்தல் கால் விழா நடத்திட்டு இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. திமுக எவ்வளவு பண்ணிருக்கு, அதிமுக எவ்வளவு பண்ணிருக்கு. ஒரு பரபரப்பு ஜெயலலிதா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து நடத்திருக்காங்க. இது மாதிரி ஏதாவது இருக்கா? பிஜேபி நடத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டு பரிவட்டம் காண்றது போறது, இதெல்லாம் அப்படியே நட்டு செய்திருந்தா கூட பார்த்தா இதெல்லாம் நியூஸா வெளியே வராத அளவுக்கு பார்த்துப்பாங்க. போனாங்களா? விஜயோட அரசியல் நகர் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் பார்த்துட்டு தானே சார்? நுணுக்கல, நீங்களே இதை ட்ரோல் பண்ண விடுறீங்கன்ற. நான் இப்போ இங்க என்ன பேசப்படுது? ஏன் வந்து விஜய் வரல? விஜய் ஏன் வரல? அவர் ஜோசப் விஜய், அதனால வரல. ஜோசப் தான் தூக்கிட்டாரா சார்? சார் நீங்க தூக்குறது பெருசு இல்லை சார். நீங்க தூக்க அது வந்து லெட்டர் பேட்ல நீங்க வச்சுக்கலாம், நாளைக்கு எடுத்துலாம், அது வேற. ஆனா இயற்பெயரை தானே அரசு கெசட்ல தானே இருக்கு. அதான் உண்மை. பின்ன நீங்க விஜய்னு போட்டுக்கலாம், நாளைக்கு இன்னொரு பேரை வச்சுக்கலாம். ஆனா கெசட்ல இருக்கு இல்ல? கெசட்ல என்ன இருக்கு நேம்? அதையும் தூக்கணும். நான் கூட தான் சேகவரா ஜெய்சங்கர் வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா வந்து கெசட்ல என்ன இருக்கும்? கவர்மெண்ட் கெசட்ல இருக்கும். பிராக்டிக்கலா பேசணும்ல சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாயில இருக்கணுங்க அவ்வளவு தூக்கி கொடுக்குறீங்க. நீங்க தான் ஏற்கனவே இங்க மின்னுட்டு இருக்கிறானுங்க, நீங்களே அதை சொல்றீங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்களே அப்படி கிடையாது சார். அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பார்ட் டைமா பண்ண விரும்புறாரு. சினிமா விட்டு அவருக்கு விலகணும்ன்ற எண்ணம் கிடையாது. சினிமா அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாரு கேட்டா ஒரு சினிமா மாதிரி நினைக்கிறார். கிளிக் ஆச்சுன்னா இதுல இருக்கலாம், சப்போஸ் கிளிக் ஆகலாம் மறுபடியும் நம்ம அங்க போயிடலாம். அப்படி இருக்கு டயலாக் ஊசலாட்டம். ஒருவேளை சிரஞ்சீவி பேட்டர்ன் பயன்படுத்துறாரு சார். சிரஞ்சீவி பேட்டர்னுக்கு வந்து பண்ணாருன்னா இப்ப சிரஞ்சீவி மாதிரி ஆயிடுவாரு. பவன் கல்யாண் ரேஞ்சுக்காவது வந்து வருவாரான்றதுதான் இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆமா, தாண்டி இந்த பவன் கல்யாண் ஒருத்தருக்காருல, ஒரு பவர் ஸ்டார் இல்ல, வந்து ஆந்திர பவர் ஸ்டார் அவரு. சரிங்களா? நம்ம இங்க ஒரு பவர் ஸ்டார் இருக்கிறாரு இல்லையா, அதே தான் அவரும். சரிங்களா? அந்த மாதிரி ஒருத்தரை வந்து இவர் ஆயிடுவாரோன்றது தான். இவரும் ஒரு பவர் ஸ்டார் ஆயிட போறாரு. சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பவர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஆயிட போறாரு விஜய்ன்றது தான் கவலை இங்க எல்லாருக்கும். நான் சொல்றது என்ன கேட்டா, ஏன் இந்த கால்கோள் விழா, இந்த பந்தல் கால் விழாக்கு வரல? அதை விளக்கம் சொல்லணும்ல. விளக்கம் சொல்லிட்டா எல்லாம் கடந்து போயிட போறாங்க. ஏன் இந்த நிகழ்ச்சி சாதாரண ஒரு பந்தக்கால் விழா தானே, இதுக்கு எதுக்கு? சாதாரண இல்ல சார், முதல் கட்சியோட முதல் மாநாடு சார். முதல் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பந்தல் கால் விழான்னு சொல்லி கேட்டால் ஏதோ ஒரு கட்சியினர் வந்து ஒரு குரூப்பாக போய் நின்று ஏதோ பண்ணான்னு. அப்படி கிடையாது. அங்கே என்ன நடக்குது? பரிவட்டம் கட்டுறாரு. அவ்வளோ என்ன சார் முக்கியத்துவம் ஸ்ரீகானந்துக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க வராம உங்களுடைய இடத்துல இருக்கட்டும் சார், பொதுச் செயலாளர் இருக்கட்டும். பேராசிரியர் விடவா இவரு? பேராசிரியர் விடவா? தப்புங்கிறீங்களா சார்? நீங்க ஏன் விஜய் வரலன்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல. விஜய் வராதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே மாநாடு நீங்களே சொல்றீங்க மும்மத வழிபாடுன்னு சொல்றீங்க. இது மும்மத வழிபாட்டு முறையில இந்த பந்தல், அதுக்கு நீங்க வரலாமே. ஏன் தவிர்க்கிறீங்க? ஏன் வராம விட்டீங்க? அது சொல்லிடுங்கன்ற. நான் என்னன்னாக்கா, நான் வந்து அடுத்த பட விஷயத்துல பிஸியா இருந்தேன். அடுத்த ப்ரோக்ராம், அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டிஸ்கஷன், இதை விட அது முக்கியமானது எனக்கு, அதுல இருந்தேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு விஜய் வந்தா எத்தனை சமாளிக்க முடியுமா சார்? ஏன்னா இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்துட்டாங்க. சார் நான் என்ன கேக்குறேன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் நீங்களா வந்து ரொம்பலாம் இது பண்ணாதீங்க.
நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோடை பிளாக் பண்ணுவாங்க, அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கும். அதுக்காக அப்புறம் ஏதோ சொல்லிடுவாங்க, இந்த ஏரிக்கு பயந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. கிராமத்துல சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஏரிக்கு பயந்துட்டு ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதோ பண்ணாமல் இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும். நீங்க வரீங்கன்னு சொன்னா பந்தல் கலெக்ஷன் கட்டினா உடனே ஒரு 5000 போலீஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடை பிளாக் பண்ணி உங்களுக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விட போறாங்க. அப்ப இது ஒரு குட்டி மாநாடு மாதிரி ஆயிருமா சார்? சார் குட்டி மாநாடு வந்து தானே ஆகணும். இதுக்கு முக்கியமானதா இது வந்து தானே ஆகணும். அப்போ நான் கேட்குறேன் கேட்டால் நாளைக்கு வந்து மாநாடு முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஒரு மாவட்ட மாநாடு நடக்கும். ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா போய் எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு, சுற்றுப்பயணம் போறாரு. சுற்றுப்பயணம் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வந்து புசியானதே பார்த்துப்பாரா? நான் கேட்குறேன். இது முக்கிய சார், கட்சியோட வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு சார் இது. ஒரு மாநாடு, அது மாநாடுக்கான ஒரு பந்தல் கால் விழான்றது வந்து நீங்கள் பந்தல் கால் விழான்றதே நீங்கள் எதுவும் வெளிப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து பந்தல் போட்டாங்க, நேராக மாநாட்டுக்கு வரீங்கன்னா அது வேற. இது முக்கியமான நிகழ்வு. முதல் கட்சியோட முதல் மாநாடு, முதல் நிகழ்வு, மாநாட்டில் முதல் நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் கால். அதுக்கே நீங்கள் வரலன்னா சரி, நீங்கள் வரல, அங்கே வந்து நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொன்னாக்கா கேட்டால் முழுக்க முழுக்க உங்களுடைய என்ன கேட்டால் அதை நீங்கள் மீடியாவுக்கே கொண்டு வரக்கூடாது. மீடியாக்கே வரணும் சார். மீடியா தான சார் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுது. அப்ப மீடியா விஜய் ஒவ்வொரு நகர்வு ஒவ்வொரு அரசியல் நுணுக்கம் மீடியா ஃபோக்கஸ் பண்ணல. மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்க புசியா வந்து அந்த பரிவட்டம் கட்டுறது இதெல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? ஒரு இந்து முறைப்படி தான். இந்து முறையெல்லாம் கிடையாது, முறையெல்லாம் இருக்கட்டும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? முழுக்க முழுக்க புசியானந்த் தான். விஜய் கூட செகண்ட் தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சுல. விஜய் அங்க இருந்து சிக்னல் கொடுத்து புசியானந்த் பண்ணது புசியானந்த் தான் அங்கன்னு ஆயிடுச்சுல. அடுத்த கட்டம் கேட்டா நிர்வாகியாவது வரிசையா உட்காந்துருக்கணும். அடுத்த மும்மத முறைப்படி நடக்குதுல்ல, அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வந்து முக்கிய நிர்வாகியாக இவங்க அறிவிச்சாங்க. கரெக்டுங்களா? அவங்க எங்க? அவங்க உட்காந்துருக்கணும்ல. அங்கே மும்மத வழிபாட்டு முறையில் தான் நடக்குது. அவங்களும் இருக்கணும்ல, அங்கே உட்காந்துருக்கணும்ல. ஒரு நடக்கும் விழா. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து தனிநபருடைய ஆதிக்கம் தானே இருக்கு, புசியானதோட ஆதிக்கம் தானே அங்கே இருக்கு. அப்போ விஜய் அவர்களை புசியானதை இயக்குறான்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உண்மை. இதுதான் உண்மை. புசியானந்துக்கு அங்க முக்கியத்துவம் இருக்கு. புசியானந்த் தான் எல்லாம் பார்த்துக்க போறாரு. கட்சியை ஒட்டுமொத்தமா அவர் தான் நிர்வாகம் பண்ண போறாரு. விஜய் என்ன பண்ணுவாரு? விஜய் சினிமாவில் நடிப்பாரு. விஜய் சினிமாவில் நடிப்பாரு. 69 நடிப்பாரு, 70 நடிப்பாரு, 71 இல்லைன்னு சொன்னாரா? இதுதான் எனக்கு 69 கடைசி படம் அறிவிச்சிருக்காரா? அறிவிச்சிருக்காங்களா சார்? எங்க காட்டுங்க, மீடியால எல்லாத்தையும் காட்டுங்க, காட்டுங்க. விஜயோட 69 படம் கடைசி விஜயோட அறிக்கையை காட்டுங்க. விஜய் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்கள் ஆமா எத்தனை படம் ஒப்புக்கொண்டாரு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு 3 படம். எந்த நீங்களா சொல்றீங்க சார்? விஜய் எங்க சொல்லிருக்காரு இதுதான் என்னுடைய கடைசி படம் சொன்னாரா? இதுக்கப்புறம் சினிமா விட்டு நான் விலகுறேன் அப்படி சொன்னாரா? விஜய் அந்த மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஆமா, அப்படி சார். நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா அதானே சார் செய்யணும். இதுதான் என்னுடைய கடைசி படம் சொல்லியிருக்காரா? இல்லை. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்கள் விட்டு வந்து நடிச்சுட்டு நான் 3 நேரம் அரசியல்வாதம் ஒப்புக்கொண்ட படங்கள் எப்போ முடியும்? எப்போ முடியும்? இது 2025 முடியும். அதுக்கப்புறம் அவர் எத்தனை படம் ஒப்புக்கொண்டாரு, எப்போ முடியும், எத்தனை வருஷத்துல முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. ஆக சினிமாவிலையும் இருக்கிறார், சினிமாவிலையும் நடிக்கிறார். இதை ஒரு பார்ட் டைமா பார்த்துக்க போறாரு. சினிமா முழு நேரம் இது பார்ட் டைம். ஆமா, புசியானந்த் மீதி எல்லாம் பார்த்துப்பாரு. அவர் தானே சார் பரிவட்டமே கட்டி இருக்கிறாரு. அவருக்கு தானே உரிமை இருக்கு. இந்த மாநாட்டோட முழு உரிமையும் அவருக்கு தான் இருக்கு. எவன் கொல்லி வைக்கிறானோ அவனுக்கு தான் வந்து சொத்துரிமைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கடந்த கால சொத்துல பங்கு ஏகப்பட்ட கலவரம் இருக்கு. பாத்தீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் ரவுடி என்கவுண்டர் பண்ணாங்க. நான் தான் கொல்லி பண்ணி, நீ தான் கொல்லி பண்ணி, ஏன் சண்டை போடுறாங்க? ஏன் கிட்டத்தட்ட 5 மனைவிகள் ஏன் ஆமா, ஏன் சண்டை போடுறாங்க? கொல்லி வைக்கணும் தான் சொத்துல உரிமைன்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, ஒரு கான்செப்ட் சட்டப்படி இருக்கா இல்லையான்றது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே வந்து பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இறுதி சடங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் ஏதோ அவதூறாக பேசுகிறேன், அபசகரமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் முறை. பரிவட்டம் கட்டுறவங்க தான் நாங்கள் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? அந்த பந்தல் கால் விழாவில் முதல் மரியாதை யாருக்கு? யார் அந்த பூஜை பண்ணணும்? சொல்லுங்க சார். தலைவர் தான் பண்ணணும். ஏன் நீங்க பண்ணல? ஏன் பண்ணல? அப்போ ஜோசப் விஜய்ன்னு சொல்றான். அது அந்த அந்த வார்த்தை வந்து உண்மையாகுதா இல்லையா? நான் கரெக்டாக பேசிட்டு இருக்கிறேன். நான் வன்மமாக பேசணும்னு நினைச்சா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. விட்டுட்டு விஜய் அவருக்கு பயப்படுறாரு. அப்படி சார் ஒரு அப்படி இல்லை சார். இதெல்லாம் தவறாக வழி நடத்துறேன் சார். விஜய் கிட்ட நான் இப்போ சொல்றேன், விஜய் கிட்ட வந்து எந்த கோளாறும் கிடையாது. தவறாக வழி நடத்துறாங்க. யார் வழி நடத்துறாங்க? வழி நடத்துறோம். யார் வழி நடத்துறாங்களோ அவங்க, அது அவங்களுக்கு தானே தெரியும். அதுவும் சிதம்பரம் ரகசியமாக தானே இருக்கு. யார் வழி நடத்தலாம்? புசியான வழி நடத்தலாம். நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சினிமா விட்டாதீங்கன்னு சொல்லுவாரு. அப்படி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கல, கரெக்டுங்களா? அது நம்ம வந்து வட இந்தியாவில் இறக்குமதி பண்ண சாமின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ 2 துயரங்கள், நம்ம துயரங்கள்ல இப்போ பெரியாருடைய பிறந்தநாளுக்கு வந்து போய் அங்கே போய் வந்து அவர் வந்து மரியாதை செலுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஆமா. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கேட்டினா எஸ்ரா சர்க்கனுடைய அவங்களுடைய இதுலேயும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த 2த்தையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு விநாயகர் சதுர்த்தி ஏன் வாழ்த்து தெரிவிக்கலாம்? பெரியார் பிறந்தநாளுக்கு வாழ்த்து, எஸ்ரா சர்க்கனு இறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல். சரிங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்தல்கால் விழா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போகல. நீங்கள் மும்மத வழிபாடுன்னு சொல்கிறீங்கல்ல, மும்மத வழிபாட்டு முறைகள்னு சொன்னீங்கல்ல, அங்கே நம்ம பார்த்தது ஒரு மதத்தோட வழிபாட்டை தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அந்த பரிவட்டங்கள் பார்த்தது நம்ம பார்த்த காட்சி சொல்லுவோம். எங்கே பாதிரிமார் இருந்தாங்க? எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய மத குருக்கள் எங்கே இருந்தாங்க? ஒரே ஒரு வந்து குருக்கள் ஒரு ஆளை பார்த்தோம், அவ்வளோதான். குருக்கள்ன்றது என்ன, இந்த பூணூல் போட்ட ஒருத்தரை பார்த்தோம், அவ்வளோதானே. அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே நீங்கள் அப்படியே இப்படியும் அப்படியும் ஊசலாட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஒன்று இதுதான் வழிமுறைன்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க நீங்கள் எப்போ விஜயகாந்த் எப்போ பந்தல்கால் விழாவில் போய் அவர் நடந்துக்கிட்டாரு சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், காட்டுங்க. அவங்க குடும்பத்தை எத்தனையோ மாநாடு நடத்தியிருக்காங்க சார். இதெல்லாம் ஒரு நிகழ்வை பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க? அப்படியேனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ தேவையில்லாமல் இது ட்ரோல் ஆகுது. என்னென்னு சும்மா இருக்க வாயெல்லாம் மெல்றான் அவர் ஜோசப் விஜய், அதனால தான் அவர் போகவே இல்லை, இந்து முறைப்படி நடந்ததுனால அது புஷி ஆனந்த் பண்ணிட்டாரு. இப்போ புரியுதுங்களா? இது தேவையில்லாதுன்னு கேட்டேன். இதுக்கு வந்து 4 பேர் முட்டு கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் முடியும். ஆனால் அறிக்கை மட்டும் தெளிவாக இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்க அறிக்கையில் எல்லாமே யாருக்கு சொல்லணும்? விஜய் இப்போ அறிக்கையில் சொல்லியிருக்காருல, இதெல்லாம் தொண்டருக்கு தான் சொல்கிறார். யாருக்கு சொல்லணும்? அது யாருக்கு சொல்லணும்? புஷியானந்த் சொல்லணுங்கிறீங்களா? புஷியானந்த் தான் சொல்லணும். புஷியானந்த் தான் சொல்லணும். இந்த அறிவுரை எல்லாம், இந்த அறிக்கை எல்லாமே யார் முதல்ல படிக்கணும்? புஷியானந்த் தான் படிக்கணும். இதான உண்மை. என்ன காரணத்துக்கு தேவையில்லாம எதிரிகள் வந்துடுறாங்க, அங்கிருந்து வந்துடுறாங்க, இங்கிருந்து வந்துடுறாங்க. எதிரி பக்கத்துல தானே இருக்கிறாரு. யாரு பக்கத்துல இருக்காரு? புஷியானந்த். விஜய்க்கு எதிரி புஷியானந்த்ங்கிறீங்களா? புஷியானந்த் தான். நீங்க தான் புஷியானந்த் பினாமியா இருக்காரு அப்படிங்கறீங்க. நீங்க தானே சொல்றீங்க சார், எதிரிகள் சொல்றீங்க. நமக்கு ஆகாதவங்க ஏதோ அறிக்கை எல்லாம் சொல்றோம், நீங்க பாத்துருக்கீங்கல்ல. அப்படியே அறிக்கையில தோழர்கள்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்காரு சார். அது மிக்சிங், அது மிக்சிங். அது கம்யூனிஸ்ட்ல விட்டுறக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் ஒரு துண்டு. தோழர்ங்கிறது அருமையான தமிழ் வார்த்தை சார். அதையே பயன்படுத்தக்கூடாது. தோழர்கள்ன்றது வந்து கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்துற வார்த்தையை நம்ம சொல்றோம். ஆனால் ஒரு பொதுவான வார்த்தை தான், பொதுவான அர்த்தம். ஆனா இதுக்கு முன்னாடி சொல்லலை. இதுக்கு முன்னாடி சொல்ல கேட்டா எல்லாரும் ஒரு இப்போ வந்து உடன்பிறப்பேன்னு சொல்றாங்க திமுகல. சரிங்களா? அவங்க ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் ஜெனரலா தோழர்களே சொல்லுவாங்க. இவர் தோழர்களே சொல்றாரு. தோழர்களே சொல்லும் போது தோழிகளேன்னு சொல்லணும். ஆரம்பத்துல நண்பா நண்பிங்கன்னாரு. அதை சொல்றேன். அதனால இப்போ அதான் சார், அங்க சரியான வழிகாட்டுதல் சரியில்லை. ஒரு குழப்பமா இருக்கிறாரு அவர். புரியுதுங்களா? குழப்பமா இருக்கு. டோட்டலா ஒரு கிளாரிட்டி இல்லை அவங்க கிட்ட. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் இன்னைக்கும் ஆதரிக்கிறேன், நேற்றும் ஆதரிக்கிறேன். மாற்று அரசியல் தந்தா அதை ஆதரிக்கிறோம். நீங்க சீனை போட்டீங்கன்னா அதுக்கு முட்டெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க சீன் போடுறதுக்கெல்லாம் கட்சி தொடங்குனீங்கன்னா நீங்க முட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் விமர்சனம் பார்த்தீங்கன்னா நியாயமான பார்வையில் விமர்சனம் வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்போ செஞ்சாலும் புள்ள செஞ்சாலும் வந்து யார் செஞ்சாலும் தப்புனா தப்பு தான். உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. நீங்க மாற்று அரசியல் கட்சியில நீங்க விமர்சிக்க முடியாது. நீங்களா சொல்றீங்க எதிரியே என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு எதிரி பாக்குறேன் தாவேக்கால. ஒண்ணு நான் கேட்டீங்கன்னா உங்ககிட்ட தெளிவின்மை, எந்த பாதை எந்த வந்து எப்படிப்பட்ட என்ன கிளாரிட்டி வேணுங்கிறீங்க அதுல சார்? ஏதாவது இந்த விஷயத்த எடுத்துங்க சார். இப்போ இதுல கூட குழப்பம் பாருங்க. நீங்க ஏன் போகலன்றத ஒரு அறிக்கை விட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன் வந்து நான் பந்தல்கால் விழாக்கு போகல, அறிக்கை விட்டாலும் முடிஞ்சிச்சு. ஒரு அறிக்கை. திரு புஷியானந்த் தலைமையில வந்து பந்தல்கால் நடப்படும் போகணும் எதிர்பார்க்கறீங்களா? அப்படி சார் நீங்க ஏற்கனவே எப்படி திரு புஷியானந்த் தலைமையில வந்து பந்தல்கால் நடப்படும் சார்? இது நீங்க அவர் தலைமையில எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன் நீங்க வர்றன்னு கேட்டேன். தலைமை சார் நான் மீண்டும் அங்க நீங்க பரிவட்டம் கட்டதெல்லாம் நீங்க காட்டலாம் ஒண்ணுமே இல்லை. ஏதோ போறீங்க, ஏதோ வந்து பண்றாங்கன்னு சொன்னா அங்க உட்காடுறீங்க. அந்த பூஜையில உங்களுக்கு தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா தலையில வந்து பரிவட்டம் கட்டுறாங்க. இந்த சீனெல்லாம் நம்ம பார்த்தல. இந்த சீன் தான் ஒவ்வாமைன்ற நான். நீங்க அது ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. போனீங்க வந்து ஒரு கொம்ப நடுறீங்க, ஏதோ பண்ணா பரவாயில்ல. அங்க உட்கார்ந்து அங்க ஒரு 4 பேர் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சி பண்றதை காட்டுறீங்கல்ல, அதை காட்டுறதுதான் நான் சொல்றேன். அந்த தலையில வந்து அந்த வந்து பரிவட்டம்லாம் கட்டுறது பாக்குறோம்ல, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறேன் நான். இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண தொண்டனுக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வு மட்டும் நீங்க பேசுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. யாரும் வந்து வன்மத்துல பேசல. இப்ப விஜய் சாதாரண ரசிகர்கள் இருக்கிறாங்களா, அந்த காட்சியை பார்க்கும்போது இதை தலைவர் பண்ணா எப்படி இருக்கும் யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? கண்டிப்பா யோசிப்பான், வரவேற்பான், எதிர்பார்ப்பான். விஜய் மேல பேரன்பு இருக்கிறவன் அதை யோசிப்பான். நான் யோசிக்கிறேன். அதை விஜய் பண்ணா எப்படி இருக்கும்?
சாதாரண தொண்டனா வந்துட்டேன் நான். கீழே விஜய் வந்து கட்சிக்கு நான் தொண்டன் கிடையாது, அந்த தொண்டனுடைய மனநிலைக்கு வந்துட்டேன்னு சொல்ல வரேன். சாதாரண அதை விஜய் பண்ணா எப்படி இருக்கும்? புஷியானதை தாண்டி திரு விஜய் அவர்களுக்கு எந்த மற்ற நிர்வாகிகளோ மற்ற மீடியாவில் பேசியிருக்காங்களே பேச்சாளர்களோ தாண்டி போக முடியல அப்படிங்கிறாங்களா சார்? உண்மைதானே சார்? அதுதான் இப்போ அடுத்தடுத்து எதிரொலிக்குது. இப்போ விஜய் வந்தாருன்னா விஜய் அவருக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாதுகாப்பு இல்லாத பண்ணிடுவாங்களா போலீஸு? நான் கேட்குறேன். மாநாட்டுக்கு வந்து ஒரு 20,000 போலீஸை இறக்கி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 போலீஸை வர வச்சுட்டு வந்து கேட்டால் நீங்கள் வந்துட்டு போகிற அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிளாக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்துக்க முடியாது. நீங்களா உங்களை ஒரு பெரிய சுப்பீரியர்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்களா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது உங்களுக்கு, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நாம் வந்து பெரிய ஆள் நம்ம அப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுன்ற அது ஆபத்து. அது இல்லை யாரோ மண்டையில் கொண்டு வந்து விஜய் பயப்படுறாரு சார். சார் நான் என்ன சொல்கிறேன், எதுக்குன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு வந்து ஒரு அச்சம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பத்திரிகாரெல்லாம் உள்ளே வந்துருவாங்களோ, வந்து கேள்வி கேட்டுருவாங்களோ. நம்ம தான் பெரியார் திடலே பார்த்தோம்ல சார். திபுன்னு வரீங்க, திபுன்னு கொண்டு வந்து வைக்கிறீங்க, திபுன்னு ஓடுறீங்க. எதுக்குன்னு கேட்குறேன். ஏன் அப்படி என்ன உங்களுக்கு? அப்படி என்ன நீங்கள் வந்து அவ்வளோ சரி வந்து நீங்கள் பத்திரமா நீங்கள் சினிமாலே இருங்க. எதுக்கு அப்படி வந்து மக்களுக்கு நீங்கள் வந்து நன்மை செய்யணும் நீங்கள் வரீங்க? நான் கேட்குறேன். அவ்வளோ அச்சப்பட்டு அவ்வளோ நர்வஸ் ஆகி நெருடலாகி எதுக்கு? இது அரசியல் களம். இங்கே வந்தால் புழுதி மண் சேறு எல்லாம் படும். அதெல்லாம் நான் பண்ணாத, எனக்கு வந்து வேணாம், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் ஒரு காஸ்ட்லியாக இருப்பேன்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்தே வந்து பண்ணிட முடியுமா? பால்கனி வந்து பாவைன்னு சொல்லி பேர் எடுத்த ஜெயலலிதாவே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி நடந்தாங்க, மழை வெயிலில் உழைச்சாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன்லேயே எல்லாம் இவர் அதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்கிறீங்களா? இல்லை, அது ஏங்க என்ன தடுக்குது? வெளியே வாங்கன்ற நான். இந்த வேட்டையின் படத்துல கூப்பிடுறது பாப்பா சார் 27ஆம் மாநாடு, அதுல என்ன அறிவிக்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன அரசியல் அவர் மாவட்ட ரீதியா எல்லாமே மாநாடு நடக்கட்டும், மாநாடு நடக்கட்டும், அதெல்லாம் இந்த நிகழ்ச்சி வரைக்கும் பேசு. இப்போ என்ன கரண்ட் இன்னைக்கு என்ன இந்த நிகழ்ச்சியில ஏன் வந்து விஜய் வந்து கலந்துக்கல? அதுக்கு விளக்கம் வேணுமா வேணுமா? பந்தல்கால் விழாவில் வந்து நான் ஏன் வரல, விளக்கம் வேணும்ல. நீங்க லண்டன்ல இருந்து சொல்லுங்க. ஆனா ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க இல்லையா? இல்ல சார், லண்டன் சேகோராஜ் ரொம்ப எதிர்பார்க்கறாரு சார். நான் எதிர்பார்க்கறேன் சார். நான் சாதாரண ரசிகர்கள்ட்ட வந்து அந்த அந்த பிளேஸ் வந்து நான் பார்க்குறேன். சாதாரண வந்து ரசிகர்கள் இந்த தொண்டனுடைய மனநிலையிலிருந்து நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் சேகரை விட்டுருங்க, அவங்களாம் கேட்க முடியாது, பேச முடியாது, நான் பேசுகிறேன். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையோட கேள்வி கேட்கணும் சார், தப்பு ஒன்றும் கிடையாது. விஜய் மேலே விமர்சனம் வந்தால் நம்ம அடிச்சு நொறுக்கிறோம்ல, அதை பண்ணுறோம்ல. அப்போ விஜய் மேலே விமர்சனம் வராத அளவுக்கு வந்து பாதுகாக்கிற வேலையும் இருக்குல்ல நமக்கு. ஏன் உங்கள் மேலே விமர்சனம் நீங்களே அது காரணமா கூடாது இல்ல? விமர்சனம் வரட்டும், என்ன விமர்சனம் வந்தாலும் அதுக்கு பதில் கொடுப்போம். ஆனால் நீங்களே அதுக்கு வந்து ஒரு காரணம் ஆயிடக்கூடாது இல்ல? வெளியே உண்டாக்குறீங்க சொல்ல வரீங்க. நீங்களே உருவாக்குறீங்கல்ல? ஏன் நீங்க தானே உருவாக்குறீங்க? இப்போ இந்த மாநாடு இந்த பந்தல்கால் விழாவில் போய் நீங்க நடத்திட்டு நேரம் போயிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ நான் கேட்குறேன், உங்க வீட்டில் நீங்க கிரகப்பிரசம் புதுசான விஷயம் பண்ணுங்க, வாங்க வாங்க, உங்க வீட்டில் ஒரு கிரகப்பிரசம் கரெக்டுங்களா? புஷியானந்த் பொண்ணு வராத சொல்லுங்க சார். அது எப்படி சார்? அது அவருடைய இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதா? இது பொதுவான கட்சி தானே சார்? பொதுவான கட்சி அவர்கிட்ட சார். தலைவர் நீங்க தானே, தலைவர் நீங்க தானே. பொதுவான கட்சினா பொதுவான கட்சி நீங்க அந்த நிகழ்ச்சியை பண்ணாதீங்க. நீங்க பண்ணிக்கப்பா, மாநாடு போது நான் பேசிக்கிறேன். மாநாட்டுல கிட்ட 1 மணி நேரம் பேச போறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கறாங்க. என்ன இது பெருமாள் கோயில் சுண்டலா? என் சுண்டல் நீயே வாங்கிக்கப்பா சொல்லுங்க. பெருமாள் கோயில் சுண்டலா இது? என் பங்கு நீயே வாங்கிக்கோ. இல்லை கல்யாணத்துக்கு போகும்போது கேட்டிங்கன்னா வந்து வரும்போது கேட்டால் அந்த முகூர்த்த பை கொடுப்பாங்கல்ல, இப்போ ஆனந்த் வாங்கிப்பா பைய, என் பையன் நீயே வாங்கிக்கோ. அப்படிதானே இருக்கு நீங்க சொல்றது. கண்டிப்பா உங்க ஆதங்கம் வந்து விஜய் அளவுக்கு சார் விஜய் வந்திருக்கணும் சார். இந்த பந்தல் காலுக்கு ஏன் வரல? விளக்கம் சொல்லுங்க, ஏன் வரல? எல்லாம் சொல்றான்ல, ஜோசப் விஜய் சொல்லலாம், அதனால தான் அவர் வரலன்ட்டு. அதுக்கு ஒரு கேட்டை போடுறீங்க. மும்மத முறைப்படி, மும்மத முறைனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிரிமார் எங்க, இஸ்லாமிய மதகுரு எங்க, ஐயரை வச்சு பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பேர் வந்து இப்படி சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இந்த அறிக்கையெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஏட்டு சுரக்கா. எது நம்ம வந்து பார்த்தோம்னா படையெடுப்போம், இதெல்லாம் நாங்கள் சார் எவ்வளோ வசனங்களை நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில். சரி, விஜய் அவர்கள் என்ன சித்தாந்தம் நோக்கி வருவான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? ஆரம்பத்துல ஜோசப் விஜய்ங்கிற ஜோசப் தூக்குனாரு சார், ஒட்டு வச்சாரு, அதுக்கப்புறம் நண்பா நம்பினாரு, இப்ப தோழர்ல வந்து நிக்கிறாரு சார். அதுதான் சார் இப்ப புரியுதுங்களா ஏன் இந்த மாற்றங்கள்லாம்? முறையா ஒரு கட்சியை தொடங்கி அறிவிக்கும் போது இந்த கொள்கை நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சிருந்தாருன்னா ஒண்ணுமே இல்லை. விஜய் அந்த மாதிரி போல்டா அடிக்கணுங்கிறீங்க. இதுதான் என்னுடைய அடையாளம்ன்றது நீங்க அடையாளப்படுத்தினீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்களே வந்து எல்லா கேள்விகளும் வர அளவுக்கு நீங்க தயார் பண்றீங்க, ட்ரிகர் பண்றீங்க எல்லாரையும். இப்படி ஒரு கேள்வி வரட்டும்,
பொட்டு இல்ல நீங்க ஒருவேளை மக்களுடைய மனநிலையை அவர் வந்து பல்ஸ் பார்க்கலாம்ல. பல்ஸ் கிடையாது சார். என்ன யார் என்ன பேசுறாங்க அப்படி இப்ப இல்ல. நம்ம விவாதம் பண்றோம்ல சார், என்ன சித்தாந்தம் நோக்கி வராரா விஜய், அப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு. சோ இதெல்லாம் நான் பல்ஸ் பார்க்கறது கூட ஒரு சார் அப்படி வாய்ப்பா விடலாம்ல விஜய் அவர்கள். கட்சியை தொடங்குறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெளிந்த பார்வை இருக்கணுமா வேண்டாமா? நீங்க ஏன் ஆழம் பாக்குறீங்க? தெளிந்த பார்வை உங்களுக்கு இருந்ததுன்னா இதுதான் என் கட்சியோட பேருன்னு முடிவு பண்றீங்கல்ல. தமிழக வெற்றி கழகம் யாராவது அதை பத்தி விமர்சனம் சார் ஆரம்பத்துல எல்லாம் குறையா சொல்லிட்டு வரீங்க சார். தமிழக வெற்றி கழகத்துல இக்கு வரணுங்கிறீங்க. அது வந்து அவங்க அதுக்கப்புறம் யானை வந்தா யானை வருதுங்க. இங்க இக்கு வேணுமா வேணாமான்றது சர்ச்சையாச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகன்றது ஏதாவது ட்ரோல் ஆச்சா? நல்லா புரிஞ்சுங்க, நான் கரெக்டா கேட்கிறேன். இக்கு வேணுமா வேணாமான்றது ஒரு சர்ச்சையாச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ட்ரோல் ஆச்சா? என்னங்க இவரு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிட்டாரு சொன்னாங்களா? எல்லாருமே பாராட்டினாங்க. அருமையான பேர். அதை யார் அவங்க மூளையில் உதிச்சதோ அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அருமையான பேர். தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சிருந்தா கூட தமிழக வெற்றி கழகம்ன்றது கரெக்டான வார்த்தை. தமிழகம்னு வரும்போது கேட்டா எங்கெல்லாம் வந்து தமிழருடைய அகம் இல்ல, இதே தமிழக வெற்றி கழகத்துல விமர்சனம் வந்துச்சு சார். தமிழகம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை பிஜேபி சித்தாந்தம் கடைபிடிக்கிறாரா? ஆளுநர் ரவி வந்து இடையில கிளப்பிட்டு இருந்தாரு தமிழகம் தமிழகம்னாரு. தமிழ்நாடு சொல்றீங்க அப்படின்னா ஒரே விஷயம். தமிழகம் அப்படின்னு சொன்னால தமிழர் அகம், அகம்னா உள்ளம், சரிங்களா? அகம்னா உள்ளம், இதயம், உள்ளம். தமிழர்கள் தமிழ் எங்கெல்லாம் வந்து தமிழர் இருக்காங்களோ, இப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் கூட இருக்கிறாங்க. ஒரு 200 குடும்பம் இருக்குது. சின்ன சின்ன நாடுகள் கூட, குட்டி குட்டி நாடுகளில் கூட அங்கே ஒரு 100 குடும்பம் இருக்குது, 200 குடும்பம் இருக்குது. இது மாதிரி கேட்டினா இது போலந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 குடும்பம். இந்த மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையுமே இங்கே எல்லா இலங்கையில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் வந்து தமிழ். அப்போ அங்கெல்லாம் வந்து அந்த எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அங்கெல்லாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணான்னு கேட்டீங்க. ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடுங்கிறது சரியில்லையா? நான் சொல்கிறது அது இல்லை சார். தமிழ்நாடுன்றதை விட தமிழகம்ன்றது வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. அகம்னா உள்ளம், சரிங்களா? தமிழ்நாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தனியாக ஒரு ஸ்டேட்டை வந்து தனியாக குறிக்கிற மாதிரிலாம் எடுத்து விட்டுருப்பானுங்க. அது வேற விஷயம், சரிங்களா? அது மாதிரி பல கட்சிகள். ஆனால் தமிழக வெற்றி கழகன்றது கரெக்டான பேர். அது வந்து பெரிய அளவில் ட்ரோல் ஆகலை. இக்கு வேணுமான்றது பெரிய ட்ரோல் ஆச்சு. இப்போ நீங்க என்னன்னு கேட்டா ஒவ்வொரு விஷயம் நீங்க ட்ரோல் ஆகிறதுக்கு வந்து நீங்க தான் காரணம் பண்ணீங்க. இக்குன்ற பிரச்சனை ஏன் எடுத்தாங்க, யார் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அது நியூமராலஜி படி அப்படி வச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அது அது அதை மீற முடியாது, தடுக்க முடியாது, பெரிய அளவில் அது பிரச்சனை ஆகுதுன்னு இக்கு சேர்க்கணுன்ற அந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க, இக்கு வச்சுட்டாங்க. அப்போ இது எல்லாமே ஆரம்பத்துல வந்து ஊசலாட்டம் எல்லாத்துலயும் தானே நீங்களே தானே கொடுக்குறீங்க. இருக்கிற வாய்க்கு நீங்க தானே அவ்வளவு கொடுக்குறீங்க. எதை பேசணுமோ அதை பேசல, எதை பேசணும் அதை பேசல. இப்போ நான் சொன்னல அதுதான் தமிழகம்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையும் வந்து இருக்கு. தமிழர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த கட்சி அங்கே ரீச் ஆகும். எப்படி ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் வென்றெடுத்தானா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட நம்ம சொல்லலாம், பறந்து விரிந்த எண்ணம் கூட நம்ம சொல்ல முடியும். விஜய்க்கு அப்படி ரொம்ப இங்கே வந்து இங்கே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியுமான சந்தேகம் வந்துச்சுல. இப்போ உங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கை சொல்லுங்க. எதுக்கு சார் இவ்வளவு பிரச்சனை? இங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி அவசர அவசரமா கட்சி ஆரம்பிச்சாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்புன்னு தெரிவிக்க 2 விஷயம் இருக்கு சார். அவர் மண்டையில வந்து திணிச்சிட்டாங்க. விஜயோட மண்டையில இருக்கட்டா நீங்க வந்து 10 ஜெயலலிதாவுக்கு சமம், ஒரு 20 எம்ஜிஆருக்கு சமம், அப்படி ஒரு 5 விஜயகாந்துக்கு சமம், இப்படி அவர் மண்டையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. புரியுங்களா சொல்றது? அதனால அவர் மேலே ஏறி உட்காந்துட்டார். எங்கே உட்காந்து பால்கனிக்கெல்லாம் மேலே உட்காந்துட்டார். இது மொட்டை மாடியில் அந்த கைப்பிடி சவர் வரும்ல அங்கே உட்காந்துட்டார். நம்மளெல்லாம் இப்படி பார்க்குறாரு. அதான் உண்மை. தொண்டர்களாக அப்படிதான். நீங்கள் அறிக்கையில் மட்டுமே நீங்கள் பேசினா புரிஞ்சுக்கலாம். ஏட்டு சொரக்கா கறி கொதவாது சொல்லுவாங்க. நீங்கள் களத்தில் எப்போவுமே இறங்கலை. உங்கள் மாநாட்டோட பந்தல் கால் விழாவிலே நீங்கள் வரல. மாநாட்டுக்கு வருவீங்க, அங்கே வந்து இவங்க எழுதி கொடுக்குறது எல்லாத்தையும் படிப்பீங்க. எழுதி கொடுக்குறது நீங்க 1 மணி நேரம் ஸ்பீச்சுங்கறாரு சார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கட்டும் சார். 2 மணி நேரம் கூட இருக்கட்டும். பேசுவாரா? பேசலாம் சார். சினிமால பேசலாம் சார். சினிமா வந்து டைரக்டர் வசனம் எழுதி கொடுக்குறாரு. அதுல ஏப்பட கட் ஷாட் வரும். இங்க அப்படிதான். இல்ல இங்க எப்படி பேச முடியுங்க? ஓபன் கடல்ல எப்படி பேச முடியாது? ஃபோர்ஸா சார் ஆன் கேமரா முன்னாடி பேசுறாங்கல்ல. இது வந்து நம்ம பார்த்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா கலைஞரா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், தொல் திருமாவளவன் இருக்கட்டும், பல பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேசுவாங்க. ஆமா சார். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு விஜய் அவர்களுக்கு. அங்கன்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேச போறாரு இவரு. ஆல்ரெடி இப்போ இன்னும் 1 மாசம் இருக்கு. 4 பக்கம் 5 பக்கம் கொடுத்தா கூட 1 மாசம் இல்லையே சார். ஆயிடுச்சு என்ன, ஒரு 20 நாள் தான். 20 நாள் இருக்கட்டும், 10 நாள் போதாதா? 10 பக்கம் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மனப்பாடம் பண்றாரு. இப்போ இவ்வளவு நாள் பேசின வரையும் மனப்பாடம் பேசுறாரு. ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்டட் தானே சார். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறத வந்து அங்க பேச போறாரு. அங்க யாராவது நீங்க கேள்வி கேட்க போறீங்களா? விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இல்ல நான் ஒன்னு கேட்கறேன்னு கேட்டா அங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் யாராவது சந்திக்க போறாரா?
இல்ல மாநாடு முடிஞ்ச பிறகு பத்திரிகையாளர் யாராவது சந்திக்க போறாரா? நீங்க ஏதாவது கிராஸ் கேள்வி கேட்கறதுக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு ப்ரோக்ராமே கிடையாது. பத்திரிகையாளர் சந்திச்சாதான் அவர் தலைவர். ஆமா சார், பத்திரிகையாளர் மக்களை சந்திக்கிற மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்கிறது சார். இங்க ஒரு ஆண்டனியை சந்திச்சா 3 முறை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அவரே பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் இங்க சிக்கல். எல்லாம் சொல்றீங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க கடந்த காலத்தை சந்திக்கலையா? நீங்க ஏதோ நீங்க மோடியை தான் மனசு வச்சு சொல்றீங்க. நான் சொல்றேன், இவங்க எல்லாம் முதலமைச்சராக இருந்தபோது வந்து பத்திரிகையாளர் சந்திச்சவங்க தான். அதுக்கப்புறம் ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு அதில் ஏதாவது கிராஸ் கேள்வி ஏதாவது கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றது தான். ஆனா கடந்த காலத்தில் உங்க பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லையா? சந்திச்சாரு, சிஎம் இருக்கும்போது சந்திச்சாரு. இதெல்லாம் வேற. ஒரு கட்சியோட தலைவர் நீங்க இப்பவே நீங்க ஒரே ஒரு சிங்கிள் பத்திரிகையாளர் சந்திச்சு உங்களுடைய பேட்டியை கொடுங்களேன். நீங்க கொடுப்பாரு சார், 27க்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த அறிக்கையெல்லாம் அவருடைய சொந்த மூலையில இருந்தா வந்ததுன்னு எப்படி சார் நமக்கு தெரியும்? யாராவது எழுதி கொடுத்துருக்கலாம், இருக்கலாம்ல. நீங்க இதுவும் ஸ்கிரிப்ட் தான்ங்கறீங்களா? அப்படி ஸ்கிரிப்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? மாநாட்டுல நீங்க பேசுறீங்க எப்படி சார்? ஒட்டுமொத்தமா எப்படி சார் இப்ப விஜய் எல்லாத்துலயும் குறை சொல்றதை நம்ம எப்படி சார்? ஒட்டுமொத்தமா குறை சொல்றத பண்ணி நீங்க தான் நடந்துக்கிறீங்க. யாரும் குறை சொல்ற எண்ணெல்லாம் கிடையாது. நீங்களா ஒரு கற்பனையில இருக்கிறீங்க. நீங்களா தான் ஒரு கற்பனையில இருக்கீங்க. இப்ப இந்த பிரச்சனை எதுக்கு வருது? இப்ப நீங்க இந்த மாநாட்டுக்கு பந்தல் வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பத்திரிகையாளரோட சந்திக்க வேணாம் சார், நான் மாநாட்டில் சந்திக்கிறேன்னு கூட சொல்லுங்க. நீங்க இந்த விழா முக்கியமான உங்களுடைய, அதனால தான் நான் நேரடியாக கேட்டேன். உங்க வீட்டு கிரக பிரசம் வந்து புஷியானதை விட்டு செய்ய சொல்லுவீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நியாயமா பேசணும் ஆண்டனி. நமக்கு வன்மைலாம் கிடையாது. பெரிய தவறுங்கிறீங்க. இது தவறுன்ற நான் முதல் வரலாற்று நிகழ்வு. இது வரலாற்று பிழை. விஜய் செய்தது வரலாற்று பிழை. உண்மையிலேயே வந்து ஒரு சீரியஸாக நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறீங்க, உணர்வுபூர்வமாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சிட்டிவாக ரொம்ப சின்சியராக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த 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 நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கணும். இந்த பந்தல் கால் விழாவில் கலந்துட்டு இருக்கணும். நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது சாதாரண ஒரு தொண்டனுடைய மனநிலையிலிருந்து நான் பேசுகிறேன். அவன் பிளேஸ் வந்து நான் பேசுகிறேன். கண்டிப்பாக சார். உங்களுடைய ஆதங்கம் இதெல்லாம் யாரும் விஜய் அவர்களை போய் சேரும்னு நினைக்கிறேன். சேரட்டும், சேராமல் போட்டோம் சார். ஆனால் நம்ம பேசணும். தவறுனா தவறை சுட்டி காட்டணும். நான் அந்த விஷயம் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் என்னை யாரும் இயக்க முடியாது. விஜய் ஒன்றா இயக்கலாம், புசியானது இயக்கலாம், என்னை இயக்க முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல சாதாரண ஒரு தொண்டனுடைய மனநிலையிலிருந்து நான் பேசுகிறேன். இந்த நிகழ்வை வந்து விஜய் பண்ணியிருக்கணும். பந்தல் கால் விழா ஒரு கட்சியோட மாநாட்டுக்கு நிகழ்வு நீங்கள் பண்ணி நாளைக்கு நீங்கள் ஒரு வந்து வீடு வாங்குறீங்க, கிரகப்பிரசம் வாங்குறீங்க, அதை வச்சு அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நியாயமாக பேசுங்க. அது புஷியானது பாப்பா நீ போய் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நீ போய் அந்த கிரகப்பிரசம் பண்ணிக்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். ஆமாம், மாநாட்டில் நீங்கள் மட்டுமா பேசுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் பேசலாம், இல்லை யாராவது வரக்கூடியவங்க கூட பேசலாம், அது வேற. ஆனால் ஒரு பொறுப்பு வந்து நீங்கள் தானே செய்யணும். அப்போ இந்த பொறுப்பை செய்யாமல் விடுறீங்கன்னா அதுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏன் வந்து இல்லை நான் இதை விட வந்து படம் 69 பூஜையில் வந்து யாரெல்லாம் ஆக்ட்ரஸை போடலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஆக்டர்ஸ் யார் வரணும், ஆக்ட்ரஸ் யார் வரணுன்ற முக்கியமான டிஸ்கஷனில் இருந்தேன். சொல்லுங்க, விளக்கம் கொடுத்துருங்க. நீங்கள் ஏன் வரல? இந்த பந்தல் கால் விழாவுக்கு வந்து நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்க, புஷியானது தான் இம்பார்ட்டன். இப்போ புரியுதுங்களா? கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து இப்போ தாவேக்காவாக மாறி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வமாக இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக வந்து இயக்கலை. அவங்கவுங்க வந்து கவுன்சில் எலெக்ஷன் நின்னாங்க போனாங்க. இது வந்து தாவேக்காரர் ஒரு அதிகாரப்பூர்வ கட்சியாகி எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக உருவாக்குறாங்க. தவிர இவங்களுக்கு அடுத்த கட்டமான வந்து இலக்கெல்லாம் கிடையாது. 10ஓட 11 இந்த கட்சியை வச்சுப்பாங்க. விஜய் வந்து ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றி புஷியானந்திட்ட ஒப்படைச்சார். புஷியானந்த் நிர்வாகம் பண்ணுவார் முழுக்க முழுக்க. அதனுடைய அடையாளம் தான் இது. என்னை விட புஷியானந்த் தான் இதற்கு வந்து முக்கியஸ்தன் காட்டுறதுக்கு தான் இந்த நிகழ்வு. இந்த பந்தல் கால் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பரிவட்டம் கட்டிக்கிட்டு அவர் படத்தை பண்ணது அதுதான். இதுதான் நோக்கம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் மோடியோட மாநாட்டில் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.